தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரங்களான சூப்பர் ஸ்டார் ரஜினியும் உலக நாயகன் கமலும் கடந்த 46 வருஷமா சேர்ந்து நடிக்கவே இல்லை. இவங்க அபூர்வ ராகங்கள், 3 முடிச்சு, அவர்கள், 16 வயது நிலை, ஆடுபொலி ஆட்டம், இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, தப்பு தாளங்கள், அவள் அப்படித்தான், தாய் இல்லாமல் நான் இல்லை, நினைத்தால் இனிக்கும் அப்படின்னு நிறைய படங்கள்ல சேர்ந்து நடிச்சிருக்கிறாங்க. இவங்க 1979 வருஷம் வெளியான அலாவுதீனும் அற்புத விளக்கம் அப்படிங்கிற படத்துல தான் 2 பேரும் சேர்ந்து நடிச்சு ஹீரோவை நடிச்ச கடைசி படமும் கூட. அதுக்கு பிறகு சரணம் ஐயப்பா, தில்லுமுள்ளு, கேர் ஆஃப் தார் போன்ற சில படங்கள்ல 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருந்தாலும் அதுல ரஜினி இல்லைன்னா கமல் 2 பேர் யாராவது ஒருத்தர் கெஸ்ட் ரோல் தான் மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. 2 பேருமே 1970களில் தங்களோட ஆசானும் மறைந்த சிறந்த இயக்குனருமான கே பாலச்சந்தர் அவர்களோட படங்கள்ல தான் ஹீரோவா தங்களோட பயணத்தை தொடங்கினாங்க. இந்த நிலையில தான் ரஜினியும் கமலும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ஒரு படத்துல 2 பேர் சேர்ந்து நடிக்க போறதா சமீபத்துல தகவல்கள்லாம் வெளியாயிருக்கு. இந்த படத்தை கமலோட ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனலும் ரெட் ஜெயின் மூவிஸும் சேர்ந்து தயாரிக்க போறதா நியூஸும் வெளியில வந்திருக்கு. இதை பத்தி கமல் பேசியிருந்தாரு. அதுதான் இப்ப சோசியல் மீடியால பெருசா பேசப்படுது. துபாயில நடந்த சைமா விருது விழாவில் கமல் இந்த படத்தை பத்தி பேசவும் செஞ்சிருக்காரு. நாங்க 2 பேருமே சேர்ந்து நடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நாங்க 2 பேருமே விரும்பி தான் பிரிஞ்சு இருந்தோம். ஏன்னா ஒரு பிஸ்கட்டை பிரிச்சு 2 பேருக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆளுக்கு ஒரு பிஸ்கட் வேணும்னு ஆசைப்பட்டோம். அதை வாங்கி நல்லா சாப்பிட்டோம். இப்ப மறுபடியும் அரை பிஸ்கட் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால ஒன்னாவே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வழக்கமான ஸ்டைல் கமல் பேசினதுதான் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள போட்டிங்கிறதே நீங்க ஏற்படுத்தினதான்னு சொல்லிட்டு ரசிகர்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. ஆனா எங்களுக்கு அது போட்டியே கிடையாது, எப்போவோ நடக்க வேண்டியது இப்பவாச்சும் நடக்குது அப்படிங்கிற நிலை தான் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். ஏன் இப்படி அவர் சொல்றாருன்னு பார்த்தோம்னா, ஆரம்பத்துல 2 பேரும் சேர்ந்து நடிச்சாங்க. பெருசா முன்னேறவும் முடியாது, சம்பளமும் ஏறாது அப்படிங்கறதுனாலதான் 2 பேரும் தனித்தனி பாதையை சூஸ் பண்ணி நடிக்கவும் ஆரம்பிச்சாங்க. ஆனா 2 பேருக்குமே போட்டி இருந்ததே தவிர பொறாமையோ காழ்ப்புணர்ச்சியோ 2 பேருக்குமே கிடையாது. இப்பவும் அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கிறாங்க. இவர் இப்படி பேசினதுக்கு அப்புறம் 2 பேர் சேர்ந்து நடிக்கிற படத்தை பத்தி இப்பவே பெருசா பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பெல்லாம் பார்த்தோம்னா பெரிய நடிகர்களோட படங்கள் வெளியாகும் போது அதற்கான ப்ரொமோஷன் பிரமிக்க வைக்கிற அளவுக்கு பெருசாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் லுக், டீசர், ட்ரெய்லர் வெளியிடுறது, அப்புறம் ஆடியோ லான்ச்ல பெரிய பில்டப் கொடுக்கறது என பல கோடிகளை செலவு செய்யறாங்க. ஆனா இப்படி பெரிய அளவுல ஹைப் ஏற்றப்பட்டு ப்ரொமோஷன் செய்யப்படுற படங்கள் தியேட்டர்ல ரசிகர்களை திருப்திப்படுத்துதா அப்படின்னு கேட்டா பெரும்பாலும் கிடையாது. இதுக்கு உதாரணமா சொல்ல போனோம்னா, கமல்ஹாசனோட இந்தியன் 2, தக் லைஃப் போன்ற படங்களுக்கு பெரிய அளவுல ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஆனா படம் பெருசா போகவே இல்லை. இதுல இருந்து கதை நல்லா இல்லைன்னா எவ்வளவு பெரிய நடிகர்களோட படங்களா இருந்தாலுமே பெரிய அளவுல ப்ரொமோஷன் பண்ணாலுமே படம் ஓடாது அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே புரியவும் செஞ்சிருக்கும். ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிற இந்த படத்துக்கு ரசிகர்களோட எதிர்பார்ப்பு ரொம்பவே பெருசாவே இருக்குது. சமீபத்துல சென்னையில நடந்த ஒரு விழாவில் ஒருத்தர் கமல்ஹாசன் இதை பத்தி கேட்டிருக்கிறார். நீங்களும் ரஜினியும் பல வருஷத்துக்கு பிறகு சேர்ந்து நடிக்கிற இந்த படம் தரமான சம்பவமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு உடனே சுதாரித்த கமல் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு படம் தரமான சம்பவமா அப்படிங்கிறத ரசிகர்கள் தான் சொல்லணும். படம் வர்றதுக்கு முன்னாடியே சம்பவம் தரமா இருக்குமா அப்படிங்கிறது எப்படி சொல்ல முடியும்? சில நேரங்கள்ல மக்கள் தரன்னு இழுத்து விட்டுருவாங்க. படத்தை நல்லா எடுத்து காட்டுவோம், அவங்களுக்கு பிடிச்சிருந்தா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எது எப்படியோ 2 பேருடைய படங்களுக்கு அதிகமான பில்டப் கொடுக்காம ஆக்ஷன்ல காட்டினா சரிதான் அப்படிங்கிற நிறைய பேர் சொல்லவும் செஞ்சிருக்காங்க. 2 பேர் திரும்பவும் சேர்ந்து நடிக்க போறாங்க. சரி, அதுவும் லோகேஷ் இயக்கத்துல இருக்கலாம் அப்படிங்கறதா நியூஸ் வெளியில வந்திருக்கு. தமிழ் சினிமா ரசிகர்களிடையே பெரு பரபரப்பை இது ஏற்படுத்தவும் செஞ்சிருக்கு. லோகேஷ் கனகராஜ் பல ஹீரோக்களை வச்சு படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதனால இந்த படத்துக்கு லோகேஷ் கனகராஜ் தான் சரியான தேர்வு அப்படிங்கிற பத்தி நிறைய பேர் சொல்லவும் செய்யறாங்க. கைதி பட டைரக்டரான லோகேஷ் ஒரு பேட்டியில கூட சொல்லியிருக்கிறாரு, கமல் தயாரிப்புல ரஜினியை இயக்க போதா சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த கோவிட் டைம்ல அந்த பிளானை கேன்சல் பண்ணவும் செஞ்சிருக்கிறாரு. ஆனா 2 பேரையும் சேர்த்து இயக்கணும் அப்படிங்கிறது தன்னோட ஆசையை லோகேஷ் கனகராஜ் பலமுறை சொல்லவும் செஞ்சிருக்கிறார். விக்ரம் படத்தோட ப்ரமோஷன்ல கூட கமல் தான் ரஜினியோட சேர்ந்து நடிக்க தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அதுவும் லோகேஷ் இயக்கத்துலனா டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். சைமா அவார்ட்ஸ்ல கமல்ஹாசன் இந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா சோசியல் மீடியால பார்க்கும்போது இவங்க 2 பேரும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஹாப்பி ஆயிட்டாங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா லோகேஷ் கனகராஜ் இந்த ப்ராஜெக்டை டைரக்ட் பண்றதுனால சில பேருக்கு உடன்பாடு இருக்கு, சில பேருக்கு உடன்பாடு இல்லை. நிறைய பேர் பார்த்தோம்னா லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண வேண்டாம், வேற யாராவது டைரக்டர் டைரக்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூலி ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா லோகேஷ் கனகராஜ் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி தான் சோசியல் மீடியால பார்க்க முடியுது. ஒரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணிட்டோம், அவர் கரெக்டா பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்களும் இருக்கவும் செய்யறாங்க. இதுல சில பேர் பார்த்தோம்னா டைரக்டர் நெல்சன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் கரெக்டா பெரிய ஹீரோ யூஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய டைரக்டர்ஸ் பேர் நிறைய பேர் சொல்லவும் செய்யறாங்க.
இதுல KS ரவிக்குமாரோ சங்கர் வந்து ஏற்கனவே அவுட்டட் ஆயிட்டாங்க. அதனால என்ன சொன்னாலுமே லோகேஷ் தான் இந்த ப்ராஜெக்டை டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்மும் பண்ணிருக்காங்க. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து 2 பேரு கூடயுமே சேர்ந்து தனித்தனியா வந்து படங்கள் பண்ணிட்டாரு. 2 பேருக்குமே இவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து பிடிச்சு போயிருச்சு. அது மட்டும் இல்லாம டைரக்டரா லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தோம்னா அவருக்குமே ஒரு மார்க்கெட் இருக்கு. கடைசி அவர் டைரக்ட் பண்ண எல்லா படங்களுமே பார்த்தோம்னா ஹிட் தான், ஃபிளாப்னு சொல்லவே முடியாது. இப்போ கூலி படத்தை எடுத்துக்கிட்டோம்னா கூலி படத்துக்கு இருந்த ஹைப் அண்ட் ஓப்பனிங் வந்து அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் நடிச்ச ரிலீஸ் ஆன வேட்டையின் படத்துக்கு கிடையாது. அதே மாதிரி தளபதி விஜயோட லியோ படத்துக்கு இருந்த ஓப்பனிங் அண்ட் ஹைப் வந்து அதுக்கப்புறமா கோட் படத்துக்கு இல்லை. அதே மாதிரி கமல்ஹாசனோட விக்ரம் படத்துக்கு இருந்த ஓப்பனிங் அண்ட் ஹைப் வந்து தக்லைஃப் படத்துக்கு இல்லை. அதனால லோகேஷ் தான் இவங்க 2 பேரையும் வச்சு டைரக்ட் பண்ண போறாரு. அதே மாதிரி லோகேஷ்க்குன்னு ஒரு டெம்ப்ளேட் பொதுவா வச்சிருக்காரு அவர் படத்துல. அதை திரும்ப ரிப்பீட் பண்ணாம புதுசா இந்த படத்துல ஏதாவது பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். லோகேஷ் கனகராஜ் இவங்க 2 பேரையும் வச்சு டைரக்ட் பண்ண போற படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், ஒருவேளை லோகேஷ் கனகராஜ் இல்லாம வேற யாராச்சும் டைரக்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.